அடியேற்ற நலவரசர் குணர்த்தி வடிவேல் எறிந்த வான்பகை போராது பகுருழியாற்றின் பன்மலை அடுத்து உமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள தென்திசை கடல் நடு கடவுள் ஆணைக்கேற்ப தீவு ஒன்று எழும், நீர்நிலை ஒன்று பிறக்கும். ஆழ்கடல் புறம்படும் மர்மம் அவிழும் பொழுது குமரிக்கண்டம் மீண்டும் தோன்றும். குமரிக்கண்டம் கண்டுபிடிப்பு. சிலப்பதிகார வரிகள் நிஜமாகின. தென்கடல் நடுவே குமரிக்கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். முதலமைச்சருக்கு இரகசிய கடிதம் மூலம் வெளியான தகவல். கடிதத்தில் இருந்த வரிகள்: அடியற்றண்ணள வரசர் குணர்த்தி வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது பஃருளி யாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடுங் கொடுங்கடல் கொள்ள தென்றிசை கடல் நடுக்கடவுள் ஆணைக்கேற்ப தீவொன்று எழும், நீர்நிலையொன்று பிறக்கும். ஆழ்கடல் புறப்படும் மர்மம் அவிழும் பொழுது குமரிக்கண்டம் மீண்டும் தோன்றும். புகைப்பட ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்ட குமரிக்கண்டம். கடிதம் எழுதியவர் பெயர் வெளியிடப்படவில்லை. மேலும் தகவல்களுக்காக காத்திருக்கவும்.